ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? படைத்தவரின் மனக்கவலை. அதை பற்றி ஒரு சாங் கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். There's gonna be a floody, floody Lord. To Noah, there's gonna be a floody, floody. Get those children out of muddy, muddy children of the Lord. So rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Rise and shine, give God the glory, glory, children of the Lord. The Lord told Noah to build him an arky, Lord told Noah to build him an arky, built it out of goofy, barky, barky children of the Lord. So rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory, children of the Lord. The animals, they came in by twosies, animals, they came in by twosies, elephants and kangaroos, children of the Lord. So rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory, children of the Lord. It rained and poured for 40 days, his rain and poured for 40 days, his almost drove those animals crazy, children of the Lord. So rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory, children of the Lord. The sun came out and dried up the landy, sun came out and dried up the landy, everything was fine and dandy, children of the Lord. So rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory, children of the Lord. So rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory, children of the Lord. பாட்டு பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஸ்டோரி கேட்கலாம். வாங்க கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். எல்லாரும் அழகாக கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம எல்லா நேரமும் சந்தோஷமாக நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமோ அது மாதிரி தான் நம்மை படைத்த தேவனும் சந்தோஷமாக இருக்கிறது தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மாதிரி மனிதர்கள் நடந்து கொள்கிறோமா? அதுதான் இன்னைக்குரிய தலைப்பு. படைத்தவருக்கு ஒரு மன கவலை வந்தது. தம்பி தங்கச்சி பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாய்த்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், அதாவது அழிப்பேன். நான் அவர்களை உண்டாக்கினது, அவர்களை படைத்தது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, மனக்கவலையாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் படைத்துட்டு ஒவ்வொரு நாளும் 6 நாளும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அதையெல்லாம் என்னன்னு சொன்னார்? நல்லது, நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது.
ஆனால் இந்த இடத்துல பாருங்க, மனுஷனையும் படைச்சிட்டு அப்படித்தான் சொன்னார். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவங்க பார்த்தீங்கன்னா மனுஷர் பூமியின் மேலே பெருக துவங்கினாங்க. நல்ல மனுஷங்க நல்லா அதிகமாக 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 அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதி பெற்றோர் எப்படி கீழ்ப்படியாமல் போய் அவங்களோட சந்ததியும் காயின் அபேல் அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பொறாமைகள் வந்தது. காயின் தன்னுடைய சகோதரனே என்ன செஞ்சிட்டான், அவனை சேதப்படுத்திட்டான். இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம வந்து என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஆனால் அந்த பாவங்களே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களிலும் நோவாவுடைய காலத்துலேயும் அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த நோவா அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள நீதிமானாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி நம்ம போன வாரத்தில் நம்ம ஏனோக்கு தேவனோடு செஞ்சிருத்தான்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆனால் இப்போ நோவாவும் என்ன செஞ்சார், தேவனோடு செஞ்சிட்டு இருந்தார். உண்மையும் உத்தவமாக வாழ்ந்தார். அத்தனை ஜனங்களும் பொல்லாப்பும் கேடுபாடும் அவங்க கண் போன போக்கிலும் கால் போன வழியிலும் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நோவா பார்க்குறீங்கள, அந்த நோவா ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். யாரோ எப்படியோ இருக்கிறாங்க, ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 10-11 வாழாமல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால் நோவாவுக்கு என்ன கிடைச்சது, கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படைத்தவருக்கு ரொம்ப மனக்கவலை. அப்போ ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்குற பிள்ளைகளாக அந்த நாட்களில் காணப்பட்டாங்க. உடனே அவர் சொன்னார், கர்த்தர் நோவாவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, எல்லா மிருக ஜீவன்கள் எல்லா மனுஷங்க அவ்வளோ பேரையும் நான் நிக்கிரகம் பண்ணுவேன், எல்லாரையும் நான் அழிச்சிட்றேன். பூமியில் பெரிய வெள்ளம், பூமி முழுவதும் வெள்ளம் அப்படியே வந்து தண்ணி வந்து அத்தனை பேரையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறோம் நோவாவும். ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ, நம்ம என்ன செய்கிறது இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சொல்கிறாரு, அதுக்கு வழியும் சொல்கிறார், வெள்ளம் வரும் ஆனால் நீ என்ன செய்ய, ஒரு பேழையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். பேழை செய்யறதுக்கு எந்த மரத்தில் செய்கிறதுன்னு சொல்லிட்டார். கொப்பேர் அப்படின்னு ஒரு மரம், அந்த மரம் தான் நல்லா தண்ணீரில் நல்லா மிதக்கக்கூடிய ஒரு மரம். அப்போ அந்த வெயிட்டான மரம்னா என்ன செஞ்சிடும், அவ்வளோ வெயிட்டு தாங்காது, கீழே அப்படியே அதுவும் இறங்கிரும்ல. அதனால் அந்த கொப்பேர் அப்படிங்கிற மரத்தில் ஆண்டவர் அந்த பேழையை, அந்த கப்பலை, சின்ன கப்பலை அவர் செய்ய சொன்னார். பார்த்தீங்களா? அப்போது அந்த பேழையை அந்த செய்யறதுக்கு அதெல்லாம் ஒட்டணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அரக்கு இருக்குது, கம் இருக்குது, நிறையா அந்த மாதிரி பிசினெல்லாம் வச்சு வேலை செய்கிறாங்கல்ல. மர வேலை செய்கிறவங்களாம் கவனிச்சிருக்கீங்களா? அப்படித்தான் அவங்க செய்வாங்க. ஆணி வச்சு அடிப்பாங்க, அந்த கீழெலாம் பூசுவாங்க அப்படி. அப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே எங்கே பார்த்தாலும் அங்கே நிலக்கீல் அங்கே அந்த இடத்துல அப்படியே சுரந்துக்கிட்டு இருக்குமாம். அந்த கீல் வந்து நல்ல ஒரு ஒட்டக்கூடிய நல்ல பசையுடையது. அந்த கப்பல் அந்த பேழையை செய்து அந்த ஓட்டை அந்த ஜாயின்ஸ் எல்லாம் அந்த கீல் வச்சு அப்படியே பூசிட்டாங்க. ஃபுல்லாக கீல் வச்சு எல்லாம் நிலக்கீழால் எல்லாம் பூசிட்டாங்க. பூசிட்டு அப்படியே இந்த பேழை எல்லாம் அவர் சொல்கிறார், நீ மேலே ஒரு ஜன்னல் உண்டாக்கணும், உயரத்தில் 3வது தட்டில் ஒரு மேல் தட்டில் முதல் தட்டில் நீ வைக்கணும். அப்புறம் மிருகங்கள்லாம் ஏறிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு வழி செய்யணும், கதவு வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நோவாவுக்கு எல்லா பிளானும் சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதே போல் நோவா அவங்க பையங்க சேம், காம், யாப்பேத் 3 பசங்க, அந்த பாய்ஸு அவங்களுடைய பசங்க, அப்புறம் அதே போல் அவங்க சொந்தம் ஜொகம் சுற்றியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல வேலைக்கு யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறான். எத்தனை வருஷம் தெரியுமா அந்த கப்பலை பேழையை கட்டினாங்க? 110 வருஷம். அத்தனை வருஷம் அது கட்டுற வரைக்கும் கூட எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்கள்ல, இது மாதிரி மனுஷங்கள்லாம் நம்மளாம் பாவம் எல்லாம் செஞ்சு ஜனங்க இப்படி இருக்கிறது கர்த்தருக்கு பிடிக்கல, அதனால் எல்லாரையும் அழிக்க போகிறாராம். அதனால் நீ வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு நீ வந்து என்ன செய்ய, ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதுனால தான் நான் அதை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருப்பார். நீங்களும் இந்த இடத்துல நீங்கள் இப்போவாது மனம் திரும்புங்க, இப்போவாது நல்ல பிள்ளைகளாக இருங்க, கடவுள் பார்வையில் நல்லதை செய்யுங்க, உங்கள் வழியில் போகாதீங்க, உங்கள் சுய இஷ்டத்தில் நடக்காதீங்க
அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, அவர் என்ன கட்டளையில் கொடுத்துருக்குறாரோ, அவர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார் நோவா. ஆனால் ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. எல்லோரும் இந்த காடில் மழையை அவங்க பார்த்ததே இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது எங்கே இங்கே தண்ணி வரப்போகுது, இவ்வளோ பெரிய பேழையை கட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்தா கேலியும் கிண்டலுமாக தான் இருந்ததுங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் அதே போல் ஆண்டவர் சொன்ன மாதிரியே என்ன செய்கிறாங்க, எல்லாம் அப்படியே மிருகங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த மனஸ்தாபப்பட்ட இந்த காரியத்தை மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, நீங்களும் கூட பெற்றோருடைய மனசு கஷ்டப்படும்படியாக நீங்கள் நடந்துக்கிறீங்கள சில சமயங்களில். அவங்க நம்ம பிள்ளை இப்படி இருக்கணும், இப்படி படிக்கணும், வீட்டு கடமைகளை இப்படி செய்யணும், சர்ச்சுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்கு போகணும், சண்டே ஸ்கூலுக்கு சரியான முறையில் போய் அங்கே நல்ல வசனங்களை கற்றுக்கொள்ளணும், எல்லாம் அழகாக எழுதணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல சுட்டியாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், எல்லாம் பெற்றோர் ஆசைப்படுறாங்கல்ல. வீடியோ கேமெல்லாம் விளையாடக்கூடாது, பிள்ளைகள் கருத்தாக இருக்கணும், மற்ற பிள்ளைகளை போல உலக பிள்ளைகளை போல் இருக்கக்கூடாது, எல்லாம் அப்படி நினைப்பாங்கல்ல. ஆனால் நம்ம சில சமயம் என்ன செஞ்சிடறோம், மற்ற குழந்தை விளையாடுற மாதிரியே இன்றைக்கி நம்ம நிறைய தம்பிமார் தங்கச்சிமார் அவங்க அப்பா அம்மா சொல்கிறது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்ருக்குறான், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே கேமே விளையாண்டுட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க. படிக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் விளையாட்டாகவே விளையாண்டுட்ருக்குறான், வீடியோவும் கைமாவுமே ஃபோனும் கைமாவே இருக்கிறான், ஷார்ட்ஸ் பார்த்துட்டு டிக்டாக் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இப்படியே இருந்து டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறான். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பையனுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டி எவ்வளவுதான் படிக்க வைக்கிறேன், ஆனால் அவன் எதையெல்லாம் உணரவே மாட்டிக்கிறான் சொல்லிட்டு நிறையா கலங்குற பெற்றோர் இருக்கிறாங்க. அப்போது நம்ம உண்டாக்குன நம்ம யாருக்கிட்ட நம்ம பிறந்திருக்கிறோமோ அந்த பெற்றோர் தாயும் தகப்பனும் துக்கப்படும்படியாக நம்ம வாழக்கூடாது. அதே போல் எல்லாரையும் அப்பா அம்மா நம்மளை எல்லாத்தையும் படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் மனசு கஷ்டப்படும்படியா நம்ம என்ன, ஐயோ இந்த பையனை எதுக்கு தான் இந்த உலகத்தில் படைச்சனோ, இந்த பொண்ணை நான் எதுக்கு தான் இந்த உலகத்தில் படைத்தனோ, இதனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறம்போது பரவாயில்ல, என்னுடைய மகன் என்னுடைய மகள் எனக்கு ஏற்ற மாதிரியே பரிசுத்தமாக இருக்கிறா, நல்ல பேச்சு பேசுகிறா, கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல, நல்லதை தான் செய்கிறா, எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு உதவி செய்கிறா, எல்லாவற்றையும் பங்க்சுவலாக இருக்கிறா, இந்த பிள்ளையினால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் ஏசப்பா சொல்லணும். அதே போல் பள்ளிக்கூடத்தில் எடுத்துக்கங்க, டீச்சர்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்ல. சட்டத்திட்டங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சில சட்டத்திட்டங்களாக இருக்குது. கரெக்டாக அந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும், பள்ளியின் கடமைகளை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறையா குழந்தைங்க என்ன செய்கிறதில்ல, ஸ்கூலில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது போலவே ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன செய்கிறதில்ல, கீழ்ப்படுகிறதே இல்லை. அவங்கள எதிர்த்து பேசுகிறது, அவங்களுக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. பார்த்திங்களா தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி பழக்கங்கள் உங்கள்கிட்ட காணப்படுதா? மற்ற பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, இது ஒன்றும் தப்பு இல்லை, நீ எதுவும் செய்யலினாலும் அவங்களோட கூட சேர்ந்து நீயும் கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்ருக்கிறியா தம்பி தங்கச்சி? அது ஏசப்பாவுக்கு பிரியமே கிடையாது. அதன் மேலே நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களை அவர் பார்க்கும்போது அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவார். இதுதான் படைத்தவருடைய மனக்கவலைக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அவருடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுவரெல்லாம் நம்ம காணப்படணும். நண்பர்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில், சபையில், நம்ம தெருவில் எல்லாருக்கும் நம்ம மூலமாக ஒரு சந்தோஷந்தான் இருக்கணும். இவங்க இப்படியா, இந்த பிள்ளையா, இந்த தம்பியா, அதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, இப்படின்லாம் யாருமே சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது குட்டி தம்பி தங்கச்சி. எல்லோரும் பாராட்டுற மாதிரி, நல்லா இருப்பா அந்த பொண்ணு, அந்த பையனுக்கு இருக்கிற நல்ல குணத்துக்கு அவங்க நல்லா இருப்பான், பின்னால் பெரிய ஆளாக வருவான், அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு எப்படி நல்லா தங்கமாட்ட பையன் தங்கமாட்ட பொண்ணு அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசீர்வதிக்கிற ஒரு குழந்தையாக நம்ம இருக்கணும்.
நம்மளை எல்லாரும் சலிச்சுக்கிற மாதிரியே நம்ம வாழக்கூடாது தம்பி தங்கச்சி. நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கணும். அவங்களுக்கு மனக்கவலை உண்டாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் நம்மை உருவாக்கின இந்த உலகத்தில் நம்ம யார் மூலமாக அந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த பெற்றோருக்கு நம்ம மனசு சந்தோஷப்படும்படியாக நம்ம நடந்துக்கணும். அதே போல் நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு சந்தோஷப்படும்படி நடந்துக்கணும். அதே போல் நம்ம நண்பர்கள் மத்தியில் நம்ம சந்தோஷப்படும்படி நடந்துக்கணும். அதே போல் உறவுகள், சொந்தக்காரங்க எல்லார் மத்தியிலையும் நம்ம நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி உலகத்தில் எல்லாரும் நம்மளை குறித்து, உன்னை குறித்து, என்னை குறித்து சந்தோஷப்படுறாங்களோ அது மாதிரி நம்ம பரம தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனும் சந்தோஷப்படுவாங்க தம்பி தங்கச்சி. எவ்வளோ சந்தோஷம் நீங்கள் நினச்சி பாருங்க. அதுக்கு எல்லையே இல்லை அந்த சந்தோஷத்துக்கு. அப்போ நோவாவின் காலத்தில் அவர் ஒருத்தர் தான் நீதிமானாக இருந்தார். அவர் குடும்பத்தை மட்டும் அந்த 8 பேர், நோவாவினுடைய மனைவி, 3 ஆண் குழந்தைகள், அவங்களுடைய திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த மருமக்கள்மார், மொத்தம் 8 பேர் மாத்திரம்தான் அந்த பேழையில் காக்கப்பட்டாங்க. குட்டி தம்பி தங்கச்சி, எவ்வளோ பெரிதான் பார்த்தீங்களா? அந்த பேழையை கஷ்டப்பட்டு அந்த வேலை செஞ்சவங்க கூட அதில் பிரவேசிக்க முடியல. நீங்கள் பாட்டு கேட்டீங்கள, பேழையை செய்தவர்களுக்கே அந்த இடத்துல இடமில்லை. பார்த்தீங்களா? அப்போது அந்த மாதிரி நம்ம கடைசி நேரத்தில் ஆண்டவர் நம்ம வருகையில் வரும்போது நம்ம கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஏசப்பாவுக்கு பிரியமாக நம்ம வாழும்போது அவர் என் பிரியமே, நீ ரூபவதியே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கூப்பிடுவார். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உனக்கு நான் ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்ததுனால நான் என்னுடைய சிங்காசனே உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார் தம்பி தங்கச்சி. அது மாதிரி நீங்கள் இருங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்மை படைத்த தேவன் நம் நிமித்தமாக அவர் கவலைப்பட மாட்டார். நம் நிமித்தமாக என்ன செய்ய போகிறாரு? சந்தோஷமாக அவர் இருப்பார். அது மாதிரி நீங்கள் வாழ்வீங்களா? வெரி குட். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் நேசுவல் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கூட அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பா, இந்த கதை மூலமாக நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நான் வாழணும். உம்முடைய மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். படைத்த தேவனுக்கு ஒருபோதும் நாங்கள் மனக்கவலையாக நாங்கள் இருக்கக்கூடாது, மன சுமையாக நாங்கள் இருக்கக்கூடாது, பாரமாக இருக்கக்கூடாது. அவருக்கு நம்ம சந்தோஷமாக, அவருடைய மனது கழிகூறும்படியாக, நம்மை படைத்தது நிமித்தமாக அவர் சந்தோஷப்படும்படியாக நடந்து கொள்ளணும் என்று சொல்லி இந்த நல்ல தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு குழந்தைகளையும் நீ ஆசீர்வதிங்க சுப்பா. அப்படியா நீ செய்கிறதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்துவிட உதவி செய்வேன் கெஞ்சுகிறோம். அவ்வாறு நீ செய்கிறதற்காக நன்றி. துதிகன மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் ஒரு வசனம் கற்றுக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139 23 24. இன்னொரு தடவை சொல்லாமா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139 23 24. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா குட்டீஸ்? நம்ம இடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேதனை உண்டாக்குற காரியம் இருந்துச்சுன்னா அந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணணும்? நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஏசப்பா இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுங்க, இந்த பாவத்திலிருந்து என்னை நீக்குங்க, நான் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்க உண்மையை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வேதனை உண்டாக்குற வழியெல்லாம் அகற்றி நம்மளை நித்திய வழியில் நல்ல பாதையில் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அதுதான் இதோடைய அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வசனத்தை ஆக்ஷனோட கற்றுக்கலாமா? எழுந்திருச்சு நில்லுங்க, என்னோட கூட ஆக்ஷன் செய்யுங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
நித்திய வழியிலே என்னை நடத்தும். புரிஞ்சுதா குட்டீஸ்? ஓகே, பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க தெரியுமா? மிஸ்டரி ஸ்டோரி. வாங்க மிஸ்டரி ஸ்டோரி கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். இந்த மிஷனரி ஸ்டோரி டைம் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் இந்த நாளில் ஒரு புதிய மிஷனரியே சரித்திரத்தை கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கீங்க. உங்களை இந்த நாளிலும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பண்டிதை ராமாபாய். இவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் குன்கம்மால் என்கிற இடத்துல 1858ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்தாங்க. இவருடைய அப்பா பேர் ஆனந்த் சாஸ்திரி டாங்ரே. இவங்களுடைய குடும்பத்தில் பண்டிதை ராமாபாய் அவர்கள் தான் கடைசி குழந்தை. இவருக்கு ராமாபாயின்னு பேர் வச்சாங்க. அந்த ராமாபாய் அப்படின்னா பிரகாசம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இவங்களுடைய குடும்பம் பிராமண குடும்பம். இவர்கள் சமஸ்கிருத மொழியில் அதிகம் கற்று தேர்ந்தவர்கள். ஏன்னா ரமாபாயினுடைய அப்பா அந்த காலங்களிலே 1850களிலேயே சாஸ்திரி பட்டம் பெற்றவர். அதனால் அவர் மற்ற பிராமணர்களை காட்டிலும் இவர் ஒரு வித்தியாசம் உள்ளவராக, ஒரு தனித்துவம் மிக்கவராக இருந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமஸ்கிருதத்தில் மொழியை கற்றுக்கொள்வதில், கல்வியை கற்றுக்கொள்வதில் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் கற்றுக்கொள்ளணும், பிராமணர்கள் பெண்களும் கல்வியை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு கூட அவர் இருந்தார். எனவே தன்னுடைய மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் அந்த சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுத்து அந்த பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இதனாலேயே என்ன செஞ்சிட்டாங்க, மற்ற பிராமணர்கள்லாம் இவரை ஒதுக்க ஆரம்பித்தாங்க, இவரை கண்டிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் பெண்களுக்கு இந்த சமஸ்கிருத மொழியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு எதுக்கு கல்வி, அவங்க அடுப்பறையிலே இருக்கணும், அவங்க ஆண்களுக்கு பணிவிடை செஞ்சால் போதும் இப்படின்னு இருந்தாங்க. ஆனால் ஆனந்த் சாஸ்திரி டாங்ரே அவர் தன் பெண்கள் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். எப்படின்னா, ஒரு நிலையான இடம் இல்லாமல் அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு, துணிமணிகளை எடுத்துக்கொண்டு, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என்ன செய்வார்னா, பல இடங்களுக்கு அவர் என்ன செய்வார், கோயிலாக புனித ஸ்தலங்களுக்கு என்ன செய்வார், குடும்பமாக போவாங்க. அப்படி ரமாபாய் 6 மாத குழந்தையில் இருக்கும் பொழுதே என்ன செய்யப்பட்டார், வீடு இல்லாமல் அவர் புனித ஸ்தலங்களுக்கு என்ன செய்வாங்க, குடும்பமாக போவாங்க. அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு, அந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு என்ன செய்வார்னா, அந்த புராண கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை சமஸ்கிருதத்தில் போய் சொல்லி அந்த புராணங்களை ஓதுறது தான் இவங்களுடைய வேலையே. இது அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, ஒரு சமுதாய பணியாக செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு கோயிலுக்கு போவாங்க, புராண கதைகளை ஓதுவாங்க, அங்கே வரக்கூடிய மக்கள்லாம் என்ன செய்வாங்க, அதை ஆர்வமாக கேட்பாங்க. அதை என்ன செய்வார், அந்தந்த மொழிகளில் கற்றுக் கொடுப்பார். ஏன்னா அப்போ அந்த மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் என்ன செய்வார், கதைகளாக சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அநேகர் அந்த கதைகளை கேட்டுட்டு என்ன செய்வாங்க, சில காணிக்கைகளை கொடுப்பாங்க. அல்லது ஒரு சிலர் அரிசி, பருப்பு, இப்படிப்பட்டதான தானியங்களை கொடுப்பாங்க, உணவுகளை கொடுப்பாங்க, தின்பண்டங்களை கொடுப்பாங்க. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவாங்க, அங்கே போய் அந்த குளத்துல என்ன செய்கிறது, குளிச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்வாங்க, மந்திரங்களை ஓதுவாங்க, அந்த சமஸ்கிருத புராண கதைகளை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு போவாங்க. இப்படியே ஒரு நாடோடியாக போய்கொண்டே இருந்தாங்க. இப்படி தான் ரமாபாயும் வளர்ந்தார். அவங்க தாயார் 8 வயதில் என்ன செஞ்சிட்டாங்க, இவருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காலங்கள்லாம் பெண்கள் பள்ளிக்கூடம் போகக்கூடாது. ஆனால் இவங்க இந்த கோயில் குளங்கள்ல என்ன செஞ்சார், அந்த தாயார் என்ன செஞ்சாங்க,
ரமாபாயினுடைய அம்மா கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போவே 16 வயசுலேயே முழு சமஸ்கிருதத்தையும் நல்லா பேச ஆரம்பித்தாங்க. 1800 சமஸ்கிருத சொற்பொழிவுகள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஞானம் நிறைந்தவங்க. அது மாத்திரம் இல்லை, என்னன்னா 5 மொழியை கற்று தேர்ந்திருந்தாங்க. சமஸ்கிருதம், மராட்டி, ஹிந்தி, பெங்காலி, அப்புறம் கன்னடம், இப்படி 5 மொழிகளில் நல்ல பேசக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருந்தாங்க ரமாபாய். இப்படி நாட்கள் போய் கொண்டிருந்தது. அவ்வளோதான், இதுவே வாழ்க்கை அப்படின்னு. ஒரு நாள் 1876 தென்னிந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாச்சு. அந்த மகாராஷ்டிரா பகுதிகள், கர்நாடகா, இந்த இடங்கள்லாம் பயங்கரமான பஞ்சம். எல்லாம் பசியும் பட்டினியிலையும் வாடி நிறைய பேர் மரித்து போகிறாங்க. ஒரு பருக்கு சோறு கூட அவங்களுக்கு கிடைக்கல. எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க மக்களும் பசியும் பட்டினியில் இருக்கிறதுனால கோயில் குளங்களுக்கு வர முடியறது இல்லை. அப்படியே அவங்களுக்கு போய் பிச்சை எடுக்கலான்னாலும் மனசு இல்லை. ஏன்னா நான் பிராமணன், நான் போய் பிச்சை எடுக்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தோடு கூடவே அடுத்து என்ன செய்யறது, இந்த தொழில் தவிர வேறு தொழில் தெரியல அப்படின்னே புலம்பிக்கொண்டே அடுத்தடுத்து கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு கோயிலில் தங்குனா அந்த பூசாரி துரத்தி விடுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. கால்நடையாக நடந்தே போகிறாங்க. வேறு ஏதாவது ஊர்களுக்கு போனால் ஏதாவது இந்த மாதிரியான சமஸ்கிருதத்தினுடைய புராணத்தை ஓதி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு கோயில் கோயிலாக போகிறாங்க. எந்த கோயிலையும் அவங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கல. இப்படியே போக போக நாளாக அவருடைய தகப்பனார் மரித்து போகிறார், தாயார் மரித்து போகிறாங்க, அவருக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்க, அவங்களும் மரித்து போகிறாங்க. கடைசியாக அவர் கால்நடையாக சென்ற இடம் கொல்கத்தா. அந்த கல்கத்தா இடத்துக்கு போகும்பொழுது ரமாபாயும் அவருடைய அண்ணனும் மாத்திரம்தான் போகிறாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து போகிறது. அவங்க 1878 கொல்கத்தா போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை மலருது. எப்படி தெரியுமா, அங்கே கல்கட்டாவில் சில படித்த பிராமணர்கள் இருந்தாங்க. அவங்க பெண்கள் இப்படியெல்லாம் சமஸ்கிருத மொழியில் பேசுகிறாங்களா, ரமாபாய் இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே, இத்தனை கல்வியை கற்றுக்கொண்டாங்களா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். இன்னும் இவங்கெல்லாம் புராண கதைகளை சொல்கிறாங்களேன்னு. அதனாலேயே என்ன செஞ்சாங்க, நிறைய பிராமணர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சமஸ்கிருத மொழியில் அதுவும் புராணத்தை கதைகளாக சொல்கிறாளேன்னு சொல்லி பயங்கர ஆச்சரியம். இப்பொழுது அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பண உதவி கிடைக்குது, உணவுகள் கிடைக்குது. அந்த பஞ்சத்திலேருந்து மீண்டு வராங்க. அப்புறம் அந்த கல்கத்தாவில் ஒரு பெண் இவ்வளோ தூரம் கல்வி கற்று வளர்ந்துருக்கிறாளேன்னு சொல்லி அவருக்கு என்ன செய்கிறாங்க, பண்டிதை அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரை என்ன செய்கிறாங்க சூட்டி, இவ்வளோ மொழியை கற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்திய அரசும் ஒரு கல்வி அமைச்சகத்தில் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அரசு பணியிடமும் கொடுக்குறாங்க. இப்படியாக அவருடைய வாழ்க்கை வளருகிறது. கல்கத்தா மாநிலத்தில் பண்டிதை ரமாபாயின்னு ஒரு சிறப்பு பெயரோடு கூட அவங்க பெண்களுக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு முயற்சி எடுத்து என்ன செய்கிறாங்க, கல்வி, அநேகருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. தான் பெற்றுக்கொண்ட அந்த கல்வியை மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த அன்போடு கூட அந்த பிராமணர்கள், அந்த படித்த இளைஞர்கள் தங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அநேகருக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு உதவி செய்யணும், கல்வியில் கொடுக்கணும்னு சொல்லி அதிக ஆர்வத்தோடு செய்கிறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, பண்டிதை ரமாபாய் என்னுடைய நிலைமை பார்த்தீங்களா, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை, இப்படி தான் இருந்துச்சு. இதற்கு அப்புறம் தான் கல்கட்டாவில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை திருப்பு முனையாச்சு. அது என்னன்னு சொல்லி தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். நம்ம ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பண்டிதை ரமாபாய் அவர்களுடைய குடும்ப நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரு நாடோடியாக, வீடு இன்றி, கோயில் கோயிலாக புனித ஸ்தலங்களுக்கு செல்கிறேன் என்று சொல்லி, அப்பா எப்படி பஞ்சத்தில் சிக்கி தவித்திருந்தாங்க ஆண்டவரே. இப்படியாக அவருடைய வாழ்க்கை
முற்றிலும் அழிந்து போகுங்கிற நிலைமையில் இருந்த பொழுதும் அவங்கள கை தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பு இரக்கமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும். தான் பெற்றுக்கொண்ட கல்வியை, அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அன்பு உள்ளம் காணப்பட்டது. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாளந்துகள், திறமைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க அருமையான பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மீனாட்சி, நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? சஞ்சனா போர்டை பார்த்து எழுதிட்டு இருந்தாடி. கீர்த்தனா அவளுடைய செயின் முன்னாடி தான் வச்சிருந்தா. மேம் பிடி மேம் கழட்ட சொன்னாங்க. அதனால கழட்டி டேபிள்லயே வச்சிருந்தாடி. இந்த கீர்த்தனா அப்படியே பார்க்காத நேரம் எடுத்து வச்சுக்கிட்டாடி. நான் சொன்னேன் அப்பயும். அவ கேட்கவே இல்லை. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அன்னைக்கு சபைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பாஸ்டர் கூட வசனம்லாம் நிறைய சொன்னாங்கடி. அங்க ஊன்ட்டு இங்க மறுபடியும் அதே தாண்டி பண்றா. அப்படிதான் இந்த ஹரிணியும் சார் அசைன்மெண்ட் பண்ணிட்டு வர சொன்னா பண்ணிட்டு வரதே இல்லை. பார்த்துக்கலான்னு விட்டுறா. மறுபடியும் சார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. என்னதான் பண்றதோ தெரியல. இப்படியே நம்ம புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். இந்த கீர்த்தனை பத்தியா என்ன சொன்னானே, மேம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர சொன்னா மேம் முன்னாடி பண்ணிக்கிறேங்க மேம் அடுத்துங்க மேம் கேட்டுட்டு, அன்னைக்கு மேம் லீவ், சனி ஞாயிறு லீவ் விட்டு திங்கக்கிழமை போகும்போது மேம் ஹோம்ஒர்க் கேட்டாங்கடி எல்லாத்துக்கிட்டையும். அவ மட்டும்தான் எழுதலை, மற்ற எல்லாமே எழுதிட்டாங்க. அவ மட்டும் எழுதலை. மேம் கேட்டா அதுக்கு போனேன், இதுக்கு போனேன், மேரேஜ்க்கு போனேன், ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்காடி. எப்படி எல்லாம் இருக்காங்க பாரு. அதே போலதான் பாய்ஸும் என்னது அப்படி கெட்ட வார்த்தை பேசுறானுங்க. சார் இல்லாதப்ப அப்படி பேசுறாங்க. அப்புறம் சார் எத்தனை டைம் சொல்றாரு கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படியே பேசுறாங்க. எனக்கு தெரியவே தெரியாதுடி. நீங்களாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டியதான் நம்மளும். ஆமா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எனக்கும் தான். சரி விட, நம்ம சொல்லலாம், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளும். என்ன பண்றதுனே தெரியல. என்னப்பா ரொம்ப ஏதோ வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ புலம்பிகிட்டே இருக்கிறீங்க? இல்லை சார், எங்களோட கிளாஸ்லலாம் இந்த திருடுறது, போய் பேசுறதுலாம், கெட்ட வார்த்தை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கஷ்டமாக இருக்குது. என்னதான் பல வாட்டி சொல்லி டீச்சர்ஸு, சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சர்ச்சிலையும் எத்தனையோ போதனைகளை கேட்டும் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து செய்கிறாங்க. செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் திரும்ப என்ன செய்கிறாங்க, அதே தப்ப திரும்ப பாருங்க. இப்படி தான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புலையும் ஆண்டவர் மனிதர்களை படைக்கும் பொழுது ரொம்ப வெரி குட் அப்படின்னு சொன்னார். நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாம் பிசாசு சாத்தானுடைய வஞ்சனையில் விழுந்து என்ன செய்கிறாங்க, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை செய்கிறாங்க. இப்படி தான் அவருடைய நாட்கள்லையும், அதாவது இந்த பூமி படைக்கப்பட்டு ஜனங்கள் பெருக பெருக என்ன செஞ்சது, பாவமும் பெருகுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பாருங்கள், வேதத்தில் இருக்குது, ஜனங்கள் பெருக பெருக பாவமும் பெருகுச்சான். அந்த பாவம் பெருகிறத பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை மாதிரி அவரும் இந்த ஜனங்களுக்காக மனஸ்தாபப்படுறார். அழிக்கணும்னு நினைக்கிறார். இந்த உலகத்தை என்ன செஞ்சிடணும், அழிச்சிடலாமா? என்னடா சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, திருடிக்கிட்டு, இப்படி தான் என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி தான் அழகாக படைச்ச மனுஷனுங்களை என்ன செய்யணும், அழிச்சிடலாமான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ரொம்ப என்ன செய்கிறாரு, ஏசப்பா மனஸ்தாபப்படுறார். அப்படி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மனஸ்தாபப்பட வைக்கக்கூடாது. என்ன தம்பி தங்கச்சிங்களா, ஏசப்பாவை கஷ்டப்படுத்தலாமா, அவர் மனசை கஷ்டப்படுத்தலாமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுமா, வேதனையாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னை நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்லி தாவீதுங்கிற ஒரு அரசன் என்ன செய்கிறாரு,
அவர் ஏசப்பா கிட்ட கெஞ்சி மன்றாடி தான் செஞ்ச தவறுகளுக்காக மனஸ்தாபப்படுறார், மனம் திரும்பணும்னு சொல்லி நினைக்கிறார். அதே போல் நீங்களும் மனம் திரும்புவீங்களா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்புவுக்கும் ஏசப்பா உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை வேதனைப்படுத்துகிற வழி உங்களிடத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அதை விட்டுருங்க. சரியா? ஓகே குட்டீஸ், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் பாய்.